என்னடா ஒரு வீக் ஆளவே காணோம்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஸோ எதனால் அந்த 1 வீக்கை நான் வீடியோ போடலன்னா, ஸோ இந்த வீக் ஃபுல்லாக வந்து பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. ஸோ செம்ம ஃபீவர் நடக்க கூட முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து பாருங்கள் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக எக்ஸாம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பாருங்கள் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் வந்து பாருங்கள் வீடியோ ரெகுலராக வந்துடும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில ஆப்ஸும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொபைலை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு செட்டிங்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்டில் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்க. அண்ட் நீங்க இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா விசிட் பண்றீங்கன்னா, ஸோ என்னோட பேர் நெஷ். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான பூஸ்டப்பா இருக்கும். அண்ட் முக்கியமா அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்றதை கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. பை சான்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, ஸோ வாட்ஸ்அப்ல மினிமம் நீங்க 5 குரூப்பாச்சும் வச்சிருப்பீங்க. அந்த குரூப்ல அந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்றது மூலியமா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷனோட யூஸ் என்னன்னா, ஸோ நார்மலாக நம்மளுடைய மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே ஸோ இது வந்து ஒரு சின்ன லான்ச்சர் அப்ளிகேஷன் தான், கிட்டத்தட்ட 5.5 MB மட்டும்தான். ஸோ இது உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே ஸோ உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அந்த செட்டிங் ஐக்கான கிளிக் பண்ண உடனே ஸோ அதோட தீம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். கீபோர்டு, வால்பேப்பர், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான ஐகான் பேக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஆப்ஸை நம்ம வந்து இந்த லான்ச்சர் மூலியமாக நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரியான மல்டிபிளான யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லான்ச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே அந்த ஃபோல்டர் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனுமே நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் எடுத்து வச்சுக்கிற முடியும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்யூ லான்ச்சர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னா, ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸை எப்பயுமே உங்களோட மொபைலை நீங்கள் டிசேபிள் பண்ணியே வைங்க. ஸோ ஜஸ்ட் உங்களோட மொபைலுக்கு செட்டிங்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மேலே அந்த சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே வரும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஸோ அது 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து எனபிளாக இருந்துச்சுன்னா அது ரெண்டையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இது எனபிள் ஆகிருக்கனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வைஃபை கிடைக்குது, எங்கெல்லாம் ப்ளூடூத் கனெக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்டில் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்மளோட பேட்டரி பவருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம தேர்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷனோட யூஸ் என்னென்னா, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு ஃபன்னுக்காக மட்டும் பண்ணுங்கள், யாரையும் ஹார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் யாரை ப்ராங்க் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுடைய மொபைலுக்கு கண்டினியூஸாக எத்தனை SMS போகணுமோ ஸோ உங்களுக்கு தேவையான கவுண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பாம்புன்றதை கிளிக் பண்ண உடனே ஸோ ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா வந்து பாருங்கள் அவங்களுடைய மொபைலுக்கு கண்டினியூஸாக SMS வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க என்ன தான் பண்ணாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து பாரு அந்த SMS அவங்களுடைய மொபைலுக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்னா இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு நம்ம அடிக்கடி சென்ட் பண்ணுற ஒரு சில லென்த்தான மெசேஜஸ்லாம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் எடுத்து வச்சுக்கிற முடியும். அது எந்த ஒரு அடிஷனல் அப்ளிகேஷனுமே நம்மளுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணாமல் இதை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யார் கூட சேட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து மெசேஜ்ன்றதை கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து இப்போ கீபோர்டு வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கீபோர்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிக்ஷனரின்னு இருக்கும், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மேலே வந்து வேறு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஹாய்டா என்ன பண்ணுறேன் இப்படி ஒரு மெசேஜை நான் சென்ட் பண்ண விரும்புகிறேன், ஆனால் இது வந்து நான் ஷார்ட்கட்டில் எடுத்து வைக்கிறோன்னா ஸோ மேலே வந்து பாருங்கள் நீங்கள் சென்ட் பண்ணுற ஃபுல் மெசேஜை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பாருங்கள் ஷார்ட்கட்டில் வந்து ஜஸ்ட் நான் ஹாய்ன்றதை மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ண உடனே ஸோ இப்போ நான் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் போய் இது எப்படி ஒர்க் ஆகுது நமக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஹாய்ன்னு நான் டைப் பண்ணேன். ஸோ நான் வந்து பாரு ஆட்டோமேட்டிக்காக நான் டைப் பண்ணி வச்சு அந்த லென்த்தான மெசேஜ் வந்து பாரு எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு சில வேர்ட்லாம் வந்து பாரு நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு ட்ரிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற அப்ளிகேஷனோட யூஸ் என்னென்னா, ஸோ யார் யாருக்கெல்லாம் அவங்களுடைய மொபைலை அடிக்கடி கஸ்டமைஸ் பண்ணுறது பிடிக்குமோ, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் வந்து வால்பேப்பர் மட்டும் கொடுக்காம எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா குவாலிட்டியிலுமே வால்பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் செக் பண்ணி பார்த்த அளவுக்கு எல்லாமே 1080pக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட், கேமரோட அனிமேஷன் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் வந்து வால்பேப்பர் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில வால்பேப்பர்லாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிற 3 லைனை கிளிக் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு வந்து வர வீடியோ வால்பேப்பர் செட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஆப்ஷனே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட அதுவுமே நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலுக்கு தேவையான ரிங் டோன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆட்ஸுமே வரல. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருமே ஸ்டில் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்த ஆப்ஸ், ஹிடன் செட்டிங்ஸ், ட்ரிக்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இல்லை ப்ரோ எனக்கு ஒரு சில இதெல்லாம் ஆல்ரெடி தெரியுன்றதாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது என்னன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறது தான் என்னோட ஆசையே. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ், ஹிடன் ஆப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட நேம்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷனில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் சொன்ன விஷயத்தையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து முடிச்சா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு கண்டினியூஸாக வரணும்னா ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் கிளிக் பண்ணி அந்த ஆல் ட்ராப் செட் பண்ணுறது மூலிமா ஈவன் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.